சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா லாப்லாஸ் இன்வெர்ஸ். சரியா? ஓகே சார். இந்த லாப்லாஸ் இன்வெர்ஸ்ங்கிறது எப்படின்னா, இங்க எழுதியிருக்க பாரு, இந்த டேபிளுக்கு ஆப்போசிட். போன தடவை நமக்கு இது இருக்கும், இது எழுதுவோம். லாப்லாஸ் ஆஃப் 3 இருந்ததுன்னா 3/s எழுதுவோம். லாப்லாஸ் ஆஃப் 1 இருந்ததுன்னா 1/s. லாப்லாஸ் ஆஃப் 4னா 4/s, 9னா 9/s இப்படி எழுதுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி எழுதுறேன் பாரு. லாப்லாஸ் ஆஃப் 9 அப்படின்னு இருந்ததுன்னா 9/s. இப்போ இந்த எல் இந்த பக்கம் வந்ததுன்னா எல் இன்வெர்ஸ்ன்னு வரும். புரியுதா? ஓகே சார். இப்போ உனக்கு கொஸ்டின்ல இப்படி இருக்கும். அப்போ நீ எதை எழுதணும்னா இது எழுதணும். போன தடவை என்ன எழுதணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். புரியுதா? ஓகே சார். ஜஸ்ட் எல் இன்வர்ஷன் போட்டு 9/s போடணுமா சார்? எல் இன்வெர்ஸ் ஆஃப் 9/s இருக்கும். இப்போ நீ 9ன்னு எழுதணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அவர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாரு, 1/s + 3ன்னு இருக்கும். நீ e பவர் -3t எழுதணும். இங்க +3 அப்படியே -3. போன தடவை நீ என்னத்த ஆன்சர்ன்னு எழுதுனியோ இந்த தடவை அதுதான் உன்னுடைய கொஸ்டின். புரியுதா? ஓகே சார். போன லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல நீ ஆன்சர்னு ஒன்னு எழுதிருப்பல, இப்போ அதுதான் உன்னுடைய கொஸ்டின். அப்படியே ரிவர்ஸ்லயே சால்வ் பண்ணிட்டு இப்போ கொஸ்டின் தான் நம்ம ஆன்சரா கொண்டுட்டு வர போறோம். ஓகே சார். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். சோ இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எது அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன். அது கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அது ஏன் படிக்கிறோம்னா ஒரு 16 மார்க்குக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பார்க்க போறோம். ஓகே சார். பார்ஷியல் ஃபிராக்ஷன். இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. நியூமரேட்டர்ல என்ன வேணாலும் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. பட் டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டினாமினேட்டர்ல இப்படி எழுதுறேன். இப்போ இதுதான் 4 டைப் சம். இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3, இது டைப் 4. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் பாரு, பவரே இல்லாம இருக்கிறது. புரியுதா? ஓகே சார். பவரே இல்லாம இருந்ததுன்னா ஒன் டினாமினேட்டர், அது டைப் 1. ஓகே சார். பவர்ல இருந்ததுன்னா டைப் 2. ஓகே சார். அந்த பவரே உள்ளார வேரியபிளுக்கு இருந்ததுன்னா டைப் 3. ஓகே சார். அங்க ஹோல் பவர்ல இருக்கு, இங்க வேரியபிளுக்கு இருக்கு. தெரியுதா டிஃபரன்ஸ்? எஸ் சார். டைப் 2க்கு எங்க இருக்கு? ஹோல் பவர்ல இருக்கு. ஹோல் பவர்ல இருக்கு, இதுல வேரியபிள்ல இருக்கு சார். இங்க உள்ளார இருக்கு. சரியா? ஓகே சார். டைப் 4 என்னதுன்னா ரெண்டு வேரியபிளுக்குமே பவர். சரிதான்? மேல டைப் 3க்கும் டைப் 4க்கும் இதுதான் வித்தியாசம். ஒன்னுத்துல உள்ளார பவர் இருக்கும், ஒன்னுத்துல இல்லாம இருக்கும். பட் டைப் 4ல ரெண்டுத்துக்குமே இருக்கும். புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ டைப் 1ல பாரு, கீழே எத்தனை டேர்ம் இருக்கு? டைப் 1ல 2 டேர்ம் சார். 2 டேர்ம் இருக்கா? அதை நீ எப்படி எழுதணும்னா ஏ 2 டேர்ம்ங்கிறதுனால ஏக்கு கீழே 1 பிளஸ் பிக்கு கீழே 1. நீ எதை வேணாலும் ஏக்கு கீழே, எதை வேணாலும் பிக்கு கீழேன்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே சார். சம்டைம்ஸ் 3 டேர்ம் இருக்கும், அப்போ பிளஸ் சி போட்டு அந்த டேர்ம் வாட் எவர் என்ன இருக்கோ அது. புரியுதா? ஓகே சார். 4 டேர்ம் இருந்தா பிளஸ் டி வரையும் போட்டுக்கணும். புரியுதா? ஓகே சார். அடுத்தது, இப்போ இந்த டைப் 2ல கீழே எத்தனை டேர்ம் இருக்கு? டைப் 2லயும் 2 டேர்ம் இருக்கு சார். 4, ஏன்னா அது கியூப்ல இருக்கு. சரியா? ஓகே. சாரி சார். அது அப்போ 3, இது 3 1 4. அப்போ 4 டேர்ம் அப்படிங்கும் போது ஏ பி சி டின்னு 4 டேர்ம் வரணும். புரியுதா? ஓகே சார். இது எப்படி எழுதலாம்? நான் இப்ப எழுதுறேன் பாரு. ஏக்கு கீழே ஃபர்ஸ்ட் s-1 பிளஸ் பிக்கு கீழே s-2, சாரி s-1ன்னு எழுதி பவர்ல 2ன்னு எழுதுற. பிளஸ் சிக்கு கீழே s-1 பவர்ல 3. அதாவது 1 2 3ன்னு ஆர்டரா வரணும் அந்த டேர்ம். புரியுதா? ஓகே சார். பிளஸ் டிக்கு கீழே s+2ன்னு எழுதுற. ஏன் சார் 4 எழுதலன்னா எனக்கு இருக்கிறதே 3 தான். புரியுதா? ஓகே சார்.
இதுவே ஒருவேளை அங்க ஸ்கொயர்ன்னு இருந்தது, எஸ் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர்னு இருந்ததுன்னா நான் அந்த கியூப் டேர்ம் எழுதி இருக்க மாட்டேன். புரியுதா? ஓகே சார். என்ன எழுதி இருக்க மாட்டேன்? கியூப் டேர்ம் எழுதிருக்க மாட்டேன். எழுதி இருக்க மாட்டேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப், இப்போ நல்லா பாத்துக்க. இப்போ இங்க கீழே இப்போ இது எத்தனை டேர்ம்னா 2 டேர்ம்னு தான் சொல்லணும். எத்தனை டேர்ம்னா 2 டேர்ம் சார். ஆனா உள்ளார ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நல்லா பாத்துக்கோ, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதுக்கு உள்ளார ஒரு எஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இத இப்படிதான் எழுதணும், ஏஎஸ் பிளஸ் பி. புரியுதா? ஓகே சார். பிளஸ் அதுக்கு எதுவும் இல்ல, அது நார்மலா தான் இருக்கு. அப்படியே சிக்கு கீழே எஸ் பிளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே சார். இப்ப இதுவே இங்க இருக்கிறது பார்த்தனா இதுக்கு ஏக்கு கீழே எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பிக்கு கீழே எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. ஓகே சார். ஏன் சார் இதுக்கு இந்த மேல எழுதுன மாதிரி ஏஎஸ் பிளஸ் பின்னு எழுதல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்இவனா இருக்கிறப்ப பவர் தெரியுதா? இது 2 அன்இவன். ஏன்னா இது 1 இது ஸ்கொயர். அன்இவனா இருக்கும்போதுதான் இந்த ஏஎஸ் பிளஸ் பி வரும். ஆனா அதுவே இங்க கீழே பாரு, இதுவும் எஸ் ஸ்கொயர் இதுவும் எஸ் ஸ்கொயர். ஈவனா இருக்கும்போது அப்படியே காமனாவே நார்மலாவே எழுதிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? ஓகே சார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? இதுதான் 4 டைப். உன் கொஸ்டின் எந்த டைப்ல வேணாலும் வரலாம். நீ ஃபர்ஸ்ட் இங்க நான் சைட்ல ரெட் கலர்ல பிரிச்சு எழுதி இருக்கிறல அதை கரெக்டா எழுதணும். அதுவே தப்புன்னா ஸ்டெப் மார்க் கூட கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற. இப்போ நம்ம சம்பவம் எங்க காணும்? பார்ஷியல் ஃபிராக்ஷன், பார்ஷியல் ஃபிராக்ஷன், பார்ஷியல் ஃபிராக்ஷன். இது சிம்பிளா இருக்கும். இப்போ இதுவே இங்க இருக்கிற கொஸ்டினை பாரு. உனக்கு உன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டர் டசன்ட் மேட்டர். அது என்ன வேணாலும் இருக்கலாம். புரியுதா? ஓகே சார். இதுதான் டினாமினேட்டர். இந்த கீழே இங்க டினாமினேட்டர்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைசேஷன் பண்ணா இது 2 தான் வரும். புரியுதா? வாங்க தொடங்க. இது கையில ஏதாவது பைசா இருக்கா? இல்ல 200 எதுவுமே இல்லையா? ஜிபே தான். கேஷ் வேணும். வெளில பார்த்து 500 ரூபாய்க்கா போய் ஏடிஎம்ல எடுக்கணும்னு பாக்குறேன். என்ன எல்லாத்துமே ஜிபே தான் பண்ணிட்டு. சரி. அண்ணா இங்க பாரு, கீழே இப்போ 2 டேர்ம் இருக்கு. இந்த டினாமினேட்டர் பாரு. இப்ப இது எத்தனாவது டைப்ல வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்ல வரும். புரியுதா? நல்லா கவனிச்சுன்னா உன்னுடைய கொஸ்டின் அப்படியே இங்க எழுதி இருக்கிறாங்க. எழுதிட்டு கீழே 2 டேர்ம் இருக்கு. ஏக்கு கீழே 1 பிக்கு கீழே 1ன்னு எழுதியாச்சு. புரியுதா? ஓகே சார். ஏக்கு கீழே 1 பிக்கு கீழே 1ன்னு எழுதியாச்சு. இப்போ நான் இதை இங்க கட் பண்ணிக்கிறேன். உன் கொஸ்டின்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத பின்னாடி சொல்றேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, இது 3s + 2 இங்க இருக்கட்டும். இங்க கீழே இருக்கிற டினாமினேட்டர் அந்த பக்கம் போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளைக்கு எடுத்துட்டு போகணும். லைக் இந்த மாதிரி 2 டேர்முக்கும் எழுதுறோம். பிளஸ் பிக்கும் s - 2 s + 1 டிவைடட் பை s + 1 அப்படின்னு இப்படி எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறமா இந்த s - 2 இந்த s - 2 இந்த s + 1 இந்த s + 1 அடிச்சுட்டீங்கன்னா மீதி 3s + 2, அப்புறமா ஏக்கு பக்கத்துல ஒரு s + 1 பிளஸ் பிக்கு பக்கத்துல ஒரு s - 2. புரியுதா? இப்படி வந்துடும். இப்போ இது ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உன் கொஸ்டின்ல கீழே டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்குன்னு பாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் 0க்கு ஈக்குவேட் பண்ணு. s - 2 = 0, இது s + 1 = 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு s க்கு 2ன்னு வரும், ரெண்டாவது ஒன்னுக்கு s = -1ன்னு வரும். இந்த ஈக்குவேஷன்ல நான் s க்கு ஃபர்ஸ்ட் 2ன்னு போடுறேன். இங்க s இருக்கிற இடத்தெல்லாம் 2ன்னு போட்டோம்னா 3 2s are 6, 6 + 2 8. ஓகே சார். இங்க 2ன்னு போட்டோம்னா 2 + 1 3, 3 × a 3a பிளஸ் இங்க 2 போட்டோம்னா 2 - 2 0, 0 × b 0. ஸோ அதனால நான் அதை எழுதல. அப்போ 8 = என்னன்னு வரும்னா 8/3ன்னு வரும். ஓகே சார். இப்போ s = -1ன்னு போட போறேன்.
ஸோ எஸ் இருக்கிற இடத்துல -1 இங்க -1 போட்டோம்னா -3 + 2 -3 + 2னா -1 இங்க மைனஸ் அவர் இந்த இடத்துல -1 போட்டோம்னா -1 + 1 0ன்னு வரும். புரியுதா? ஓகே சார். அதனால அது எழுதல. இங்க மைனஸ் போட்டோம்னா -1 -2 -3ன்னு வரும். அப்போ -3b. இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டுனா 1/3 = b. புரியுதா? ஓகே சார். இந்த ஏவியும் பியும் அவர் இங்க மேல கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல போடணும். ஓகே சார். சோ ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8/3ன்னு கண்டுபிடிச்சோம் டிவைடட் பை s-2 பிளஸ் பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா 1/3ன்னு கண்டுபிடிச்சோம் டிவைடட் பை s+1. புரிஞ்சுதா? ஓகே சார். எங்க போட்டிருக்கேன், அவர் இங்க போட்டிருக்காங்க. இப்போ உன் கொஸ்டின் எழுதி இந்த டேர்மை தான் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம். புரியுதா? ஓகே சார். உன்னுடைய கொஸ்டினை தான் என்ன பண்ணோம் 8/3 + s+2ன்னு இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த எல் இன்வெர்ஸ இந்த உள்ளார இருக்கிற ரெண்டு டேர்முக்கும் அவர் பிரிச்சு எழுதி இருக்கிறாங்க. நியூமரேட்டர்ல 1 எப்பவுமே நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர்ஸ் மீன்ஸ் 1 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே சார். இல்லாட்டி s2 வேரியபிள் ஏதாவது இருக்கலாம். ஓகே சார். சோ இப்போ இங்க மேல 8/3ன்னு இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ அது நியூமரேட்டர் 1ன்னு மாறிடுச்சு. புரியுதா? ஓகே சார். ஒருவேளை 2ன்னு இருந்தா 2 வெளியே எடுத்துடணும், 3ன்னு இருந்தா 3 எடுத்துடணும், 4ன்னு இருந்தா 4 எடுத்துடணும். புரியுதா? ஓகே சார். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே சார். உன் நியூமரேட்டர் ஆல்வேஸ் டு பி 1ன்னு இருக்கலாம், இல்லாட்டி வேற என்னன்னு இருக்கலாம், s2 வேரியபிள் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். புரியுதா? ஓகே சார். இப்போ s2 வந்து நியூமரேட்டர்ல இருந்தா அது வந்து பின்னாடி வரும். அது பின்னாடி சம் வரும். அப்ப பாத்துக்கோ. புரியுதா? என்ன வரணுங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிற. ஓகே சார். சோ இவ்வளவுதான் விஷயம். இப்ப இங்க இருந்த 8/3 வெளியே எடுத்துட்டாங்க, அது 1ன்னு வந்துருச்சு. 1/3 வெளியே எடுத்துட்டாங்க, அது வந்துருச்சு. சோ 1 டிவைடட் பை s-2ன்னு இருந்ததுன்னா இது -2 தானே. அப்போ +e⁻2t எழுதலாம். அவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மேல இருக்கிறது +2t. புரியுதா? எஸ் சார். ஆப்போசிட் சைன். இங்க கீழே +1 இருக்கா, அப்போ -t இங்க எழுதணும். ஓகேவா? ஓகே சார். அவ்வளவுதான்டா சம். ஓகே சார். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் இங்க இந்த சம் பாரு. இங்க டினாமினேட்டர்ல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? டினாமினேட்டர்ல வந்து s2 - 2s. டினாமினேட்டர்ங்கற ஓகே சார். அது 3 டேர்ம் இருக்கு சார். s, s-2, s+3. ஏபிசி அப்படின்னு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசின்னு மூணு டேர்மை கன்சிடர் பண்ணணும். ஓகே சார். லைக் இந்த மாதிரி. புரியுதா? அப்புறம் போன சம் எப்படி போட்டியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். நான் 5.42 போட்டு காமிச்சேன், நீ 4.3 போட்டு பாரு. புரியுதா? ஓகே சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே சார். அடுத்தது 5.44 போட போறோம். ஓகே சார். இப்போ இதோட டினாமினேட்டர் பார்த்தோம்னா இது டைப் 2ல வருது, ஏன்னா ஹோல் பவர்ல இருக்கு. எஸ் சார். டினாமினேட்டர்ல இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்? இது 3 டேர்ம் சார். அவரு கீழே பாரு, ஏக்கு பிக்கு சி அப்படின்னு போட்டு எழுதி இருக்கிறாங்க. அந்த ஸ்கொயரை பவர்ல 1 அப்புறமா பவர்ல 2. சரியா? ஓகே சார். பவர்ல 1 பவர்ல 2. பவர்ல 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அவர் இந்த டேர்மை எடுத்துட்டு போய் ஏக்கு பக்கத்துல எழுதுற, பிக்கு பக்கத்துல எழுதணும், சிக்கு பக்கத்துல எழுதணும். போன தடவை நான் எழுதி காமிச்சல எந்த மாதிரி, எங்க காணும்? அவர் இங்க எழுதி இருக்கேன் பாரு. இந்த ஹோல் டேர்மையும் எடுத்துட்டு வந்து இங்கேயும் எழுதியிருக்கேன், இங்கேயும் எழுதியிருக்கல. ஆமா சார். அதே போல நீயும் எழுதுற. ஓகே சார். ஏக்கு பக்கத்துலயும் பிக்கு பக்கத்துலயும் சிக்கு பக்கத்துலயும் எழுதணும். எழுதிட்டு அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா இப்ப இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். புரியுதா? ஓகே சார். என்னது? இதுதான் பேலன்ஸ் இருக்கிறத எழுதினா அவரு நான் இங்க டிக் போடுறேன். இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் கொஸ்டினோட டினாமினேட்டர் பாரு, s+2 இருக்கு. அப்ப s = -2ன்னு வரும். s-1 இருக்கு, s = 1ன்னு வரும். புரியுதா? ஓகே சார். இங்க பாரு, இந்த எல்லோ கலர்ல s இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டீங்கன்னா c கிடைக்குதாட்டு. புரியுதா? ஓகே சார். அடுத்தது அதே எல்லோ கலர்ல s இருக்கிற இடத்துல -2ன்னு போட்டீங்கன்னா
ஏ கிடைக்குது. ஓகே சார். என்ன கிடைக்குது? ஏ கிடைக்குது சார். A கிடைக்குது. -1/9. இன்னும் நமக்கு பி வேணும். ஓகே சார். இன்னும் நமக்கு என்ன வேணும்? பி வேணும் சார். பி போடுறதுக்கு நமக்கு எஸ் வேல்யூ, பி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு எஸ் வேல்யூ வேணும். அது எஸ் காணும். எஸ்க்கு வேல்யூ இல்ல. ஏன்னா இருந்த 2 யூஸ் பண்ணியாச்சு, -1 +1 யூஸ் பண்ணியாச்சு. சரியா? ஓகே சார். சோ எஸ்க்கு என்ன இல்ல? வேல்யூ இல்ல சார். வேல்யூ இல்ல. சோ எஸ்க்கு வேல்யூ இல்லைன்னா நானாவே எஸ்க்கு 0ன்னு போட்டுக்கிறேன். நீ 0 தவிர நீ 0 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் வேல்யூஸ போடக்கூடாது. ஓகே சார். நானே +1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், +2 கன்சிடர் பண்ணிக்கிறேன், 3 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வேல்யூஸ எடுத்துக்க கூடாது. 0வா நீ தாராளமா போட்டுக்கலாம். ஓகே சார். புரியுதா? ஓகே சார். சோ எஸ்க்கு 0ன்னு போடும்போது எங்க காணும் சம்மு? இங்க பாரு, எஸ்க்கு 0ன்னு போடும்போது இவங்களுக்கு பி கிடைச்சு. புரியுதா? ஓகே சார். இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் ஏபிசின்னு என்ன பண்ணணும்? அவர் அங்க மேல இங்க இருக்குல்ல, இதுல வந்து ஏபிசின்னு போட்டுறணும். ஓகே சார். அடுத்தது 2 பக்கமும் எல் இன்வெர்ஷன் போடணும். ஓகே சார். அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த எல் இன்வெர்ஷன் 3த்துக்கும் பிரிச்சு போடணும். ஓகே சார். எல் இன்வெர்ஸ் என்ன பண்ணணும்? 3த்துக்கு பிரிச்சு போடணும் சார். 3த்துக்கும் பிரிச்சு போடணும். பிரிச்சு போட்டாங்க. அடுத்தது s+2னா e⁻−2, s−1னா e⁻t. இங்க s−1 இருக்கு, இதுக்கு e⁻t எழுதலாம். புரியுதா? ஏன்னா -1னா +1 வரும். புரியுதா? ஓகே சார். ஆனா பேலன்ஸ் ஒரு ஸ்கொயர் இருக்கும். தெரியுதா? எஸ் சார். பேலன்ஸ் ஒரு ஸ்கொயர் இருக்கு சார். அப்போ அது எப்படி வந்து நிக்கும்னா 1/s² நிக்கும். ஓகே சார். என்ன நிக்கும்? 1/s² நிக்கும் சார். 1/s²னா t. எப்படி சார் 1/s²னா tனா இங்க காமிக்கிறேன். இங்க வரேன். இங்க லாப்லாஸ் ஆஃப் tன்னு இருக்கா? 1/s² எழுதி இருக்கமா? எஸ் சார். இவ்வளவுதான் விஷயம். சோ அந்த t எழுதி அவர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இருக்கிறாங்க. நல்லா கவனி. இந்த e⁻t வந்து s−1 இது, இந்த t வந்து அந்த பவர்ல இருக்கிற ஸ்கொயரோட இது. சரியா? ஓகே சார். சோ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான் விஷயம், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே சார். சரியா? இது 2வது டைப். அடுத்தது இது இங்க இருக்கு பாரு. எஸ் சார். இப்போ இது வந்து டைப் 3. இது வந்து என்னது? டைப் 3 சார். டைப் 3. சரியா? 3. எதை வச்சு டைப் 3ன்னு சொல்றோம்? உள்ள வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு சார். அதனால இது டைப் 3. சோ டைப் 3 எப்படி எழுதணும்னு தெரியும். அவர் இந்த மாதிரி எழுதிட்டாங்க. தெரியுதா? ஓகே சார். பிஎஸ் இதுதான் as+b அப்படின்னு எழுதலாம். இல்ல bs+c, ஏதோ ஒரு நீ எதுக்கு எழுதுறியோ அதுக்கு 2 வந்துடணும். சரியா? ஓகே சார். அவங்க ஏவை s+1க்கு எழுதுனதுனால bs+4ன்னு எழுதி இருக்கிறாங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்போ நம்ம மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஓகேவா? ஓகே சார். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துரும்? வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் வந்துரும். ஈக்குவேஷன் வந்துரும். இப்போ உன் டினாமினேட்டர் s+1 இருக்கா? அப்ப s = -1. ஓகே சார். அடுத்து +4 அந்த பக்கம் போனா -4 சார். அப்போ அது s² = -4ன்னு வரும். இதை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே சார். நம்ம எஸ்க்கு தான் வேல்யூ போடுறோமே தவிர s²க்கு இல்ல. சரியா? ஓகே சார். என்ன பண்றோம்? எஸ்க்கு தான் வேல்யூ போடுறோம், s² இருக்கு சார். அப்போ சரி, இன்னொன்னு வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா எஸ்க்கு நம்ம வழக்கம் போல 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். எஸ்க்கு என்னன்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துங்க. சரி, 0ன்னு s² -4 வந்துச்சுன்னா அப்போ வந்து யூஸ் பண்ணலாமா சார்? இல்ல பண்ணக்கூடாது. நீ இந்த அன்இவனா இருக்கும்போது s²க்கு வேல்யூஸ் போடக்கூடாது. ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இப்ப இங்க s² வேல்யூ போட்டுக்கோ. இந்த இடத்துல இருக்கிற எஸ்க்கும் இங்க இருக்கிற எஸ்க்கும் என்ன வேல்யூ போடுறது? s² தானே -4, எஸ்க்கு போட முடியாது இல்ல. ஓகே சார். சரியா?
சார் இந்த ரூட் மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்களா சார்? அது -4 இருக்கு இல்லையா, அப்போ √4 வெளியே எடுத்தோம்னா +or-2 வரும். மைனஸ் வெளியே வந்து ஐன்னு வரும். நீ இப்ப +2 எடுப்பியா -2 எடுப்பியா, கூடவே ஐன்னு வரும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் வரும், அதனால போடக்கூடாது. ஓகே சார். ஓகே சரியா? ஓகே சார். ஓகே சார். சோ இதை ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சார். நெக்ஸ்ட், சோ இப்ப எஸ்க்கு -1 போடலாம், ஏன்னா அங்க +1 இருக்கு. எஸ்க்கு -1 போடும்போது ஏக்கு வேல்யூ வருது, எஸ்க்கு 0 போடும்போது சிக்கு வேல்யூ வருது. இன்னும் பிக்கு வேல்யூ வரணும். ஓகே சார். எதுக்கு வேல்யூ வரணும்? பிக்கு வேல்யூ வருது சார். பிக்கு வேல்யூ வரணும். சோ பிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இனிமேல் வேல்யூஸ் கிடையாது. சோ இப்ப எஸ்க்கு ஏதாவது ஒரு நம்பர் போட்டாதான் பிக்கு கண்டுபிடிக்கலாம். பட் எஸ்க்கு வேல்யூஸ் இல்ல, இருந்த 2 வேல்யூ போட்டாச்சு. ஓகே சார். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உனக்கு இப்ப எது இங்க நல்லா கவனி, இங்க ஏ வருமா, இந்த ஏவை இதுல போட்டோம்னா இதுல சி கிடைச்சிரும். சரியா? அப்ப ஏ கிடைச்சிருச்சு, சி கிடைச்சிருச்சு, இந்த பி தான் கிடைக்கல. கரெக்டா? எஸ் சார். இந்த பி கூட என்ன இருக்கு அப்படின்னா எஸ் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். ஈக்குவேட், ஏன் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா பி கூட எஸ் இருக்கிறதுனாலதான். இதுவே பி கூட எஸ் ஸ்கொயர் இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா நான் எஸ் ஸ்கொயர்னு எழுதியிருப்பேன். புரியுதா? ஓகே சார். சரி, பார்த்து. ஈக்குவேட் எஸ் கோஎஃபிஷியன்ட் ஆன் போத் சைடு. அந்த ப்ளூ கலர்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிருக்கல, ஹைட் பண்ணி, அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் இருக்கா? எங்க சார் சொல்றீங்க? அடே ப்ளூ கலர்ல ஹைட் பண்ணி வச்சிருக்கல, அதுல ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் இருக்கா? இல்ல சார், 1 தான் சார். இல்லன்னா 0 போட்டுக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே சார். அடுத்தது ஏக்கு எஸ் வருதா? ஏ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 வருது சார். எஸ் இல்ல, அது எஸ் ஸ்கொயர். நான் கேட்டது நம்ம ஈக்குவேட் பண்றது எஸ் மட்டும்தான். ஓகே சார். சோ ஏக்கு எஸ் இல்ல, அதனால ஏவை எழுதக்கூடாது. பிக்கு எஸ் இருக்கா? இருக்கு சார். பிக்கு எஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. நல்லா கவனி, அந்த பிஎஸும் அந்த எஸ் மல்டிப்ளைல இருக்கு. ஓகே சார். ஓகே சார். பிக்கு எஸ் ஸ்கொயர் இல்ல. ஓகே சார். ஓகே சார். சி, பிக்கு எஸ் இல்ல, எஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. ஓகே சார். அப்போ பியும் வராது. சிக்கு எஸ் இருக்கா? சிக்கு இருக்கு சார். சிக்கு இருக்கு, சி எஸ்ன்னு வரும். அப்போ எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் சி தான் வரும். அப்போ சிக்கு 0 வாட் எவர். புரியுதா? ஓகே சார். சிக்கு 0 சார். 0 வாட் எவர். சரியா? அப்போ இதுல நமக்கு பி வரல. அப்போ நம்ம எஸ் வந்து ஈக்குவேட் பண்ணிருக்க கூடாது, எஸ் ஸ்கொயரை ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? ஓகே சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் ஸ்கொயர் இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சார் எஸ் ஸ்கொயர் சார். 0. ஏக்கு எஸ் ஸ்கொயர் வருமா? எஸ் சார். பிக்கு எஸ் ஸ்கொயர் வருமா? எஸ் சார். சிக்கு எஸ் ஸ்கொயர் வருமா? சிக்கு வராது சார். அவ்வளவுதான் விஷயம். இங்க ஏக்கு 1/5 கண்டுபிடிச்சல, அது இங்க போடு. இது இந்த பக்கம் தான் -1/5 வரும். அப்ப பிக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணாதான் நமக்கு பி கிடைக்குது. எங்க காணோம் ஒரு பிக்கு -1/5. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் கொண்டுட்டு வந்து போட்டுறாங்க. ஓகே சார். அப்புறம் எல் இன்வெர்ஸ் போடுறாங்க. ஓகே சார். எல் இன்வெர்ஸ் போட்டுட்டு இது மூணுத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதுறாங்க. இங்க பாரு, இந்த டேர்மையும் இதுக்கு தனியா இதுக்கு தனியா 2ஆ பிரிச்சு இருக்கிறாங்க. நான் வேற கலர்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ற பாரு, தெரியுதா? இந்த எஸ் தனியா பிரிச்சு எழுதி இருக்கிறாங்க, அந்த 1/5 தனியா பிரிச்சு எழுதி இருக்கிறாங்க. ஓகே சார். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். மேல 1ன்னு கீழே ஸ்கொயர் இல்லாம இருந்தா e⁻t, கீழே ஸ்கொயரோட இருந்ததுன்னா cos. சரியா? ஓகே சார். பக்கத்துல இருக்கிற டினாமினேட்டர் பாரு, எந்த டினாமினேட்டர்? அவர் இந்த டினாமினேட்டர் ஸ்கொயர் இல்லாம இருக்கு, தெரியுதா? எஸ் சார். அது e⁻t. ஆமா, ஸ்கொயர் இல்லாம இருந்தா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அடுத்த டினாமினேட்டர் ஸ்கொயரோட இருந்தா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். மேல எஸ் இருக்கிறதுனால தான் cos 2t. மேல நம்பர் இருந்ததுன்னா சைன்னு போடணும். புரியுதா? ஓகே சார்.
மேல எஸ் இருக்கிறதுனால cos 2t சார். காஸ் 2t. அடுத்தது இங்க மேல நம்பர் இருக்கு, அதனால sin 2t. இது கரெக்டா சார்னா இல்ல, தப்பு. இந்த 4 என்னன்னு எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? எஸ் சார். இந்த 2 தான் மேல இருக்கணும். அதாவது நீ sin 2t அப்படின்னு இருந்ததுன்னா நீ என்னன்னு எழுதலாம்னா 2 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 4, 2 ஸ்கொயர்னு 4ன்னு எழுதலாம். அப்போ மேல இங்க 2ன்னு இருந்தாதான் sin 2t. இப்போ நமக்கு அங்க 1ன்னு தான் இருக்கு. இங்க பாரு எஸ் சார். 2 இல்ல. அப்ப அந்த 2 என்ன ஆச்சுன்னா இந்த 2 இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆயிரும். அதுதான் இங்க 1/2 sin 2tன்னு எழுதி இருக்காங்க. புரியுதா? ஒரே இது ரிப்பீட் பண்ணுங்க சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அதே sin 2tன்னு இருந்ததுன்னா நீ 2 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு எழுதலாம். ஓகே சார். சரியா? இங்க இங்க எல்லோ கலர்ல பாரு. சாரி, இப்போ வேற கலர் சேஞ்ச் பண்ணிட்டா. நான் எல்லோ கலர்ல ஒரு சர்க்கிள் போடுறேன். இப்போ இப்போ இதுவும் இதுவும் சேமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எஸ் சார். கரெக்டா? மேல 2ன்னு இருந்தாதான் sin 2t. அப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பாரு டிக் போடுறேன் எல்லோ கலர்ல, தெரியுதா? எஸ் சார். இந்த 2 இந்த பக்கம் வந்தா sin 2t/2ன்னு வந்துருமா? அப்ப இந்த இடம் 1ன்னு வந்துரும். கரெக்டா? ஓகே சார். அப்போ 1 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 4னா sin 2t/2ன்னு எழுதிக்கலாம். அதை தான் இங்க எழுதி இருக்காங்க. ஓகே சார். அந்த 2 டிவைடட் பை 2ன்னு போடாம தனியா 1/2ன்னு எழுதி இருக்காங்க. ஓகே சார். அடுத்தது இந்த 5யும் 2யும் மல்டிப்ளை பண்ணா 10. இல்லாட்டி இவங்கள மாதிரி 1/5 காமனா வெளியே எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே சார். சரியா? இது டைப் 3. அடுத்தது டைப் 4. ஏன் இது டைப் 4? ஏன்னா வந்து உள்ள வந்து ரெண்டு இடத்துலயுமே வந்து ஸ்கொயர் இருக்கு, அதனால டைப் 4. சோ டைப் 4னா நம்ம என்ன பண்ணலாம்? அழகா இப்படி ஏக்கும் பிக்கும் எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, இப்போ இந்த இடத்துல பாரு s ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த பக்கம் வந்ததுன்னா -1. எஸ் சார். இந்த பிளஸ் 4 இந்த பக்கம் வந்தா -4. சோ s ஸ்கொயர் -4ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண. ஏன்னா இப்போ இங்க ரெண்டுமே s ஸ்கொயர்ல நீ தாராளமா -4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே சார். போன தடவை நம்ம s ஸ்கொயருக்கு வேல்யூ போட மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்க நமக்கு ஒரு s மட்டும் தனியா இருந்தது. எஸ் சார். பட் இதுல எல்லாமே ஸ்கொயர். s ஸ்கொயர்ங்கிறதுனால நீ s ஸ்கொயருக்கு -4ன்னு போட்டீங்கன்னா பிக்கு ஆன்சரு. அடுத்தது s ஸ்கொயருக்கு -1ன்னு போட்டீங்கன்னா ஏக்கு ஆன்சரு. இந்த வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த 1/3 வந்துரும். அப்புறம் இங்க ஏன் ரெண்டு பக்கமும் s இருக்கு அப்படின்னா உன் கொஸ்டின் நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாரு. இங்க s தானே இருக்கு, தெரியுதா? எஸ் சார். இங்க பாரு, நம்ம இங்க அப்ப இங்க நியூமரேட்டர்ல ஒரு s இருக்குல்ல, அந்த s தான் இங்க பாரு மல்டிப்ளைடு பை s ஆன் போத் சைடு நீங்க எழுதி இருக்காங்க, தெரியுதா? ஓகே சார். சோ மேல s ஆல மல்டிப்ளை பண்ணிக்கே. இப்ப மேல sங்கிறதுனால காசு வரும். இங்க 1 இருக்கிறதுனால cos 1t இல்ல cos tன்னு எழுதலாம். இங்க 4 இருக்கிறதுனால 4ன்னு எழுதக்கூடாது, ஆக்சுவலா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். எஸ் சார். அப்போ இது இது cos 2tன்னு எழுதணும் அவர் இந்த மாதிரி. இதுதான் 4 டைப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 4 டைப் தெரிஞ்சிருந்ததுன்னா நீ கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்ப நான் உனக்கு ஒரு டாபிக் காமிக்கிறேன். இதுல இருந்துதான் உனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒன்னு வந்துருது. நீ இதை மட்டுமே படிச்சுட்டு போனா போதுமா சார்னா இல்ல. போன கிளாஸ்ல பார்த்த இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ பார்க்கணும். ஏன்னா ஒரு தடவை இந்த டாபிக்கே வரல. எஸ் சார். பார்த்தது. ஸோ அந்த டைம்ல மாட்டிக்குவ. அதனால இதுவும் அதுவும் படிக்கணும். ஸோ இந்த இப்ப பார்த்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் எதுக்குன்னா இந்த டாபிக்குக்காக தான் பார்த்தோம். இப்போ இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா இந்த 4 ஃபார்முலாவையும் படிச்சுக்கணும். அதாவது y ஆஃப் tன்னு இருந்தா இத, y டேஷ் ஆஃப் tன்னு இருந்தா இப்படி எழுதணும், y டபுள் டேஷ் ஆஃப் tனா இது, y ட்ரிபிள் டேஷ் ஆஃப் tனா இதுன்னு எழுதணும். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஓகே சார். y ஆஃப் tனா y பாரு, y டேஷ் ஆஃப் tனா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், y டபுள் டேஷ் ஆஃப் tனா எப்படி, y ட்ரிபிள் டேஷ் ஆஃப் tனா எப்படி எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஓ கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஓகே சார். இங்க பாரு, இப்ப இதுல எது உன்னுடைய கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இதுதான் உன்னுடைய கொஸ்டின். ஓகே சார். இதுல இங்க இருக்கிற y டபுள் டேஷ் ஆர், இதுல எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் tன்னு போட்டு எழுது. இது அடுத்த ஸ்டெப், சரிதா?
மேல Okay, கிரீன் கலர்ல இருக்குல்ல அது உன் கொஸ்டின். எங்கெல்லாம் ஒய் இருக்கோ பக்கத்துல பிராக்கெட்ல டி போட்டு எழுதுரு. T. ஓகே சார். அடுத்தது எல்லா டேர்முக்கும் லாப்லாஸ் 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 லாப்லாஸ்னு போட்டு எழுதுற. புரியுதா? ஓகே சார். இங்க பாரு y டபுள் டேஷ் ஆஃப் டீன்னு இருக்கா. y டபுள் டேஷ் ஆஃப் டீனா மேல ஒன்னு நாலு நாலு படிக்க சொன்னல. y டபுள் டேஷ் ஆஃப் டீனா இப்படிதான் எழுதணும். ஓகே சார். அடுத்தது y டேஷ் ஆஃப் டீனா இப்படி எழுதணும். y ஆஃப் டீனா y பார். லாப்லாஸ் ஆஃப் 2னா 2/s. ஓகே சார். லாப்லாஸ் ஆஃப் 2னா 2/s சார். சோ இத நான் நீ ஞாபகம் வச்சுக்கிற. ஓகே சார். சரியா? அடுத்த Okay, sir. ஸ்டெப் இங்க கவனிக்கணும். y டேஷ் ஆஃப் 0ன்னு இருந்ததுன்னா 0. அது உன் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. y ஆஃப் 0னா 0. இங்க பாரு, இங்க y ஆஃப் 0ன்னு இருக்கா, இதுக்கு 0. இங்க y ஆஃப் 0ன்னு இருக்கா 0. y டேஷ் ஆஃப் 0ன்னு இருக்கா, இதுக்கெல்லாம் 0 போடணும். அவரு இங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் 0 போட்டுருக்காங்க. சரிதா? ஓகே சார். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ற பார். இது 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 இப்போ இது மூணுத்துலயும் காமனா இருக்கிறது y பார். y பார காமனா வெளியே எடுத்துட்டாங்க. புரியுதா? ஓகே சார். அப்புறமா இங்க இருக்கிற நியூமரேட்டர் இந்த பக்கம் வந்தா டினாமினேட்டர். இந்த இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா இது. இப்போ இங்க கீழே இதுல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 3 டேர்ம். சாரி சார். ஆமா சார் 3 டேர்ம் இருக்கு சார். 3 டேர்ம் எதுவுமே ஸ்கொயர்ல இல்ல. சோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் மாடல்ல சம் போட ஃபர்ஸ்ட் டைப்ல சம் போட வேண்டியதான். அவ்வளவுதான் முடிஞ்சு. புரியுதா? ஓகே சார். ஓகே இப்போ இங்க டி ஸ்கொயர்ன்னு இருக்கா, இங்க மேல என்ன வேரியபிள் இருக்குன்னு பாரு, எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் டபுள் டேஷ்னு எழுதுற. இங்க டி எக்ஸ்ன்னு இருக்கா, dx சிங்கிள் டேஷ். எக்ஸ் டேஷ்னு எழுதுற. புரியுதா? சார் அப்போ ஃபார்முலாவில் என்ன பண்றது அப்படின்னா இங்க ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு மாத்திக்கிற. புரியுதா? ஓகே சார். ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் xn மாத்திக்கிறேன் சார். இவ்வளவுதான் மேட்டர், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே சார். சோ கொஸ்டினை ரீஅரேஞ்ச் பண்றது மட்டும்தான் வேலை. ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ பாரு இவங்க ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இது எத்தனாவது டைப்ல வரும்? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் சார். ஃபர்ஸ்ட் டைப்ல சம் போட வேண்டியதான். புரியுதா? ஓகே சார். இப்போ இந்த கொஸ்டின் பாரு, இங்க இங்க இப்படி வந்திருக்கு. எஸ் சார், இதுவும் ஃபர்ஸ்ட் டைப் சார். ஃபர்ஸ்ட் டைப்ல சம் போட்டுக்க வேண்டியதான். ஓகே சார். இவ்வளவுதான் விஷயம். சோ நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நான் சொல்லி கொடுத்த 4 சம்மு பார்சியல் ஃபிராக்ஷன்ல அதையே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 4 ஃபார்முலா இங்க இருக்குல்ல சார், எங்க அவர் இந்த 4 ஃபார்முலாவை படிச்சுட்டு உன் கொஸ்டின் நீ வேற எந்த சம்மும் போட்டு பார்க்க தேவையில்ல. உன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அந்த 4 சம்ம போட்டு பார்த்தினாலே போதும். ஓகே சார். என்னது? என் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க அந்த 4 சம் மட்டும். அவ்வளவுதான் மேட்டர். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுத்துக்கிட்டேன்னா எங்க கொஸ்டின் பேப்பரே காணோம். அவரு இப்போ இதுல 15 or 16 கரெக்டா? எஸ் சார். அவர் இதுல இங்க 15ல இருக்கு. தெரியுதா? எஸ் சார். சோ இது போடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணுவோம். இன்னும் காணும். அதத்தான் இருக்கா. அவர் இந்த கொஸ்டின் பேப்பர்ல 16ல இருக்கு பாரு. தெரியுதா? எஸ் சார். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். அதாவது எப்படின்னா கரெக்டான டாபிக் படிக்கிறோம். இப்ப சப்போஸ் இதுல இருந்து வரல சார், என்ன சார் பண்றதுன்னா மேல இருக்கிறத எழுதிட்டு போயிடலாம். எப்படியும் இதுல இருந்து ஒண்ணு வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா அதுக்குதான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். எந்த கொஸ்டின் பேப்பரு? இதுவும் அதே கொஸ்டின் பேப்பர் தான். இப்ப இது எடுத்துக்கோயேன். இதுல அந்த மாடல் சம்மு கேட்கவே இல்லை. தெரியுதா? எஸ் சார். ஆனா இந்த இனிஷியல் வேல்யூ தேரம் மேல அந்த இன்டகிரேஷன் சம்மையும் பார்த்திருக்கோம் நம்ம. நான் ஒரு 2 சம் போடவும் சொல்லியிருக்கேன்.
நீ இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணினாலே 2வது லெசன் போதுமானது. இன்னும் டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா கன்வல்யூஷன் இருக்கு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் இருக்கு, நிறைய எல்லாம் இருக்கு. பட் ஆனா அது எதுவுமே கேட்கல. ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ல எதுவுமே கேட்கல. சப்போஸ் கேட்டாங்கனாலும் அதுக்கு ஆப்ஷன்ல நம்ம படிச்சது ஏதாவது ஒண்ணு வந்துடும், எழுதிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். எப்படி 2 தெரிஞ்சாலும் நீ 1 தானே எழுத போற. எஸ் சார். நீ இன்னும் எதுவுமே போட்டு பார்க்க ஆரம்பிக்கல தானே. ஃபர்ஸ்ட் லெசனு ஓடி இல்ல சார், ஃபர்ஸ்ட் லெசன்ல மட்டும் வந்து ஒரு 3 சம் சால்வ் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்ல வந்து நீங்க சொன்ன அந்த இந்த 5.6 சார் அந்த சம்மும் அதுக்கப்புறம் இன்னொரு சம் வந்து ஆரம்பிச்சேன் சார். மீதி இன்னும் கொஸ்டின் பேப்பர் எதுவும் சால்வ் பண்ணல சார். ஸோ ஈஸியா இப்ப 2 லெசன் பார்த்த வரையும் நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2 16 மார்க் எழுதலாம். அடுத்தது நம்ம எங்க போவோம் அப்படின்னா இந்த 19th இந்த 5th இதுக்கு வருவோம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. சோ இது முடிச்சிட்டோம்னா 3 16 மார்க் ஆயிரும். நீ கம்மியா படிச்சே ஒரு 16 மார்க் எழுதுற மாதிரி பாத்துக்க. ஓகே சார். சரியா? ஆக்சுவலா எல்லா 16 மார்க் அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் சார் நான் இது பண்ணி ஆகணும். அதான்டா 5 16 மார்க்குடா. ஓகே சார். ஒரு லெசன்ல எல்லா டாபிக்கும் படிக்காம எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு போ. அதுல ஒரு 16 மார்க் வரும், எழுதிட்டு வந்துடலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே. ஓகே சார். சார் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வச்சுக்கலாமா சார்? நாளைக்கு காலேஜ் லீவா? ஆமா, நாளைக்கு என்ன நாள்? டியூஸ்டே சார். அல்ல